கரூர்ல நடந்த துயர சம்பவத்தால 41 பேர் செத்து போயிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா முத நாளே 39 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீரியஸா இருந்த 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ செத்து போனவங்களோட எண்ணிக்கை 41 மாறிடுச்சு. இனிமேல் செத்து போகிற கண்டிஷன்லயோ அல்லது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லயோ யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும்னு தளபதி விஜய் பயங்கரமா ஒரு தும்மலை தும்மி இருக்கிறாரு. அவர் தும்முன தும்முல என்னென்ன கருமத்தையெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாருன்னு பாத்திரலாமா? 41 பேர் செத்தது தொடர்பா தன்னோட மனசுல எந்த அளவுக்கு வலி இருக்குது அப்படிங்கிறத பிரஸ் மீட்ல சொல்லனாலும் ஒரு 5 நிமிஷம் வீடியோவை ரிலீஸ் பண்ணிக்கிறாரு விஜய். அவர் ஏன் பிரஸ் மீட்ல பிரஸ்ஸை சந்திக்கல அப்படின்னா அவருக்கு பேசுறதுக்கே இன்னொருத்தர் தான் ஸ்கிரிப்ட் எழுதி தராரு. அப்படி இருக்கிறப்போ பிரஸ் மீட் அப்படின்னா நீங்க பிரஸ் எல்லாம் மைக்க நீட்டிட்டு 1008 கேள்வி கேட்பீங்க. அதுக்கெல்லாம் இவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா இவருக்கு தொட நடக்கிறு பயம் பிடிச்சிரு. அதனாலதான் குடுகுடுன்னு சென்னைக்கு ஓடி போயிட்டாரு. தன்னோட வாழ்க்கையிலேயே இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வழியவே அனுபவிச்சது இல்லைன்னு பேசிக்கிறாரு தளபதி. இங்க என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா அப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 67 பேர் செத்து போயிட்டாங்களே, கோட் பட ஷூட்டிங்ல இருந்து குடுகுடுன்னு ஓடியாந்து வந்து எல்லாரையும் வந்து பாத்தீங்களே, பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ற மாதிரி பண்ணீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு மனசுல வலிக்கவே இல்லையா? அப்ப அதெல்லாம் சும்மா நடிப்பா அல்லது அதெல்லாம் சும்மா அரசியலுக்காக பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலான் இருக்குது. இந்த சுற்றுப்பயணத்துல மக்களும் ரசிகர்களும் விஜயை பார்க்க வர்றதுக்கு முக்கியமான காரணமே அவர் மேல வச்சிருக்கிற பாசமும் அன்பும் தானே அவரே அந்த வீடியோல சொல்றாரு. இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரியுது அவர் இன்னும் தலைவர் தலைமை பண்பு அப்படிங்கிற மனநிலைக்கே போகல அப்படின்னு. அப்படி போயிருந்தாரு அப்படின்னா அவங்க எல்லாரையும் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம கட்சியோட கொள்கை தான் காரணம், அந்த கொள்கையை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த கொள்கையில எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க வர்றாங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. ஆனா அந்த மனுஷன் அதெல்லாம் விட்டு போட்டு என் மேல வச்சுக்கிற பாசமும் பிரியமும் பேசிக்கிறார் அப்படின்னா அந்த மனுஷன் இப்ப வரைக்கும் ஒரு நடிகர் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறாரு. தன்னோட சுற்றுப்பயணத்துல தொண்டர்கள் மற்றும் மக்களோட பாதுகாப்புல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு தளபதி விஜய். அப்படின்னா என்ன மானாவுக்கு உங்க ஆளுங்க வந்து போய் ஏங்க இந்த நேரத்துல மட்டும் கரண்டை கட் பண்ணுங்க அப்படின்னு பெட்டிஷன் கொடுக்குறானுங்க அப்படின்ட்டு கேட்கலான் இருக்குது. வேற யாராவதுன்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன். ஆனா 41 பேர் செத்ததுக்கு அப்புறமா நல்லா தாய் மசாஜ் போட்டு ஒரு எண்ணெய் குழியில போட்டு அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்த லேலாக பாவமா மூஞ்சி வச்சுட்டு வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த மனுஷங்கிட்ட கேட்கறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். சாதாரணமா எங்க ஊர்ல ஒரு நோம்பி ஓடுறாங்க அப்படின்னா ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்தாலே ஒரு 500ல இருந்து 1000 பேர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்கே கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு வராங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பெரிய டேங்கர் வண்டியில தண்ணி வந்துட்டே இருக்கு. ஒரு 500ல இருந்து 1000 பேருக்கு ஊருக்காரங்க ஒரு டேங்கரை வந்து ரெடி பண்றாங்க அப்படின்னா 10,000 பேர் ரெடி வந்து கூடுவாங்க அப்படின்னு நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. 20,000 பேருக்கு மேல வருவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கோன்னு மக்கள் வந்து தாகத்துல தவிப்பாங்க அப்படின்ட்டு பெரிய டேங்கர் வண்டியில எல்லாம் நீங்க தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கணும். அதை விட்டு போட்டு உங்க போட்டோ புஷி ஆனந்த் போட்டோ மாவட்ட செயலாளர் போட்டோ போட்டு 6 லிட்டரு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் தண்ணி வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எதுக்கு பத்து? அது யாருக்கு பிரயோஜனம்? கொடுத்தங்கிற பேர் கொடுத்தீங்களா விஜய்? 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறா. ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் நடக்கல. இந்த மாவட்டத்துல மட்டும்தான் அப்படி நடந்திருக்குது அப்படின்னு அவர் வாட்டுக்கு பொய் சொல்றாரு விஜய். என்ன அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நெரிசல்ல மக்கள் எல்லாம் செத்தாதான் அவர் கணக்குல வரும் போல. மக்கள் ஏற்கனவே இவர் நடத்தின கூட்டத்துல எல்லாம் மயங்கி விழுந்திருக்காங்க, அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விஜயோட கணக்குல வரவே வராது போல. போலீஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் எல்லா கூட்டத்தையும் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு விஜய். இது என்ன அப்படின்னா இதுவே அப்பட்டமான பொய் தான். கரூர்ல போலீஸ் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு பெர்மிஷனே கொடுக்கல. ஆனா இவர் சௌரிய கூந்தலுக்கு ரோட் ஷோ நடத்திட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் சொன்ன ரூட்ல இவங்க வண்டி போவே இல்லை, இவங்க ஒரு ரூட்ல தனியா போயிட்டு வர்றாங்க. அதே மாதிரி மரத்து மேல ஏறாதீங்கடா கரண்ட் கம்பத்து மேல ஏறாதீங்கடா அப்படின்னு படிச்சு சொல்றாங்க. ஆனா அதை இந்த மனுஷனும் கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தத்திங்களும் கேட்க மாட்டேங்குது. சிஎம் சார் என்ன பழி வாங்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் என் வீட்டில தான் இருப்பேன், அப்புறம் இல்லைன்னா என் ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். இதை என்ன அப்படின்னா இதெல்லாம் சினிமா பஞ்ச் டைலாக். இதுவே ஒரு உருப்படியான அறிவு இருக்கிற ஒரு தலைவனாக இருந்தா என்ன பேசியிருப்பா அப்படின்னா கண்டிப்பா எனக்கு திரும்ப அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கலவரத்தை உண்டாக்க ஒரு ரவுடி போகுது, எப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு ரவுடி போகுது. ஆனா ஒரு கலவரத்தை தடுக்கிறதுக்கு கலவரமே ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு தான் ஒரு தலைவர் வேணும்னு சொன்னாரு. அப்படி பார்த்தா விஜய் நீங்க தலைவன்ல, நீங்க வந்து ஒரு தருதலை.